ஆன்ஸ் பாஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் குணமான காலையில். இன்று விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி. இங்கிலீஷ் 24/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்று திருதியை திதி. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். விவாகம் செய்வதற்கும் சீமந்தம் செய்வதற்கும் கிரகாரமம் செய்வதற்கும் கிரக பிரவேசம் செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் புது வண்டி வாங்குவதற்கும் அனைத்து விதமான சுகாதாரங்களும் செய்வதற்கு இன்று ஏற்ற நாள், மிக நல்ல நாள், சமநோக்கு நாளாக இன்று காலை நல்ல நேரம் முற்பகல் 6:12 முதல் 9:18 வரை, பிற்பகல் 1:18 முதல் 1:48 வரை நல்ல நேரம், மாலை 5:18 முதல் 6:18 வரை நல்ல நேரம், இரவு 8:18 முதல் 9:18 வரை நல்ல நேரம். இன்று ராகுகாலம் 10:33 முதல் 12:01 வரை, யமகண்டம் 2:56 முதல் 4:23 வரை யமகண்டம், குளிகை 7 to 9, வாரசோலை மேற்கு தென்மேற்கு, சூரிய உதயத்திற்கு பிறகு 12 நாளைக்கு கழித்து வெள்ளம் அல்லது வெள்ளக்கலந்த பதார்த்தத்தை அறிந்துவிட்டு நீங்கள் உங்களுடைய பிரயாணத்தை தொடரலாம். ஆபரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு காலை 8 to 9 நல்ல நேரம். இன்றைக்கு மேசராசிக்கு சந்திராஷ்டம். இன்றைய ராசிகள் மேசராசி. கஷ்டம், காரியத்தடை, கவனம். மேசராசிக்கு இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். எந்த விதமான புது விஷயங்களும் செய்யக்கூடாத ஒரு நாள், யாரிடம் வாக்கு கொடுக்கக்கூடாத ஒரு நாள். இவர்கள் இன்று சிவாலயத்திற்கு சென்று வணங்கினால் ரொம்ப சிறப்பு. சிவாலயத்தில் சென்று சிவாலயம் கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. மேசராசிக்காரர்கள் யாரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. வண்டியில் போனால் கூட ஹெல்மெட்லாம் போட்டுதான் போகணும். எந்த விதமான அரசாங்கத்தை சட்டத்துக்கு கட்டுப்பட்டாகும், மேலதிகாரிகளுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டாகும். வீட்டுல உங்களுக்கு விபச்சாரம் செஞ்சாலும் சரி, குடிக்காக செஞ்சாலும் சரி, அவர் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நாள். அதனால ரொம்ப மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் மேசராசி. ரிஷபம். ரிஷபராசி மிக சிறப்பான ஒரு நாள், ரொம்ப வெற்றிகரமான நாள். இவர்களுக்கு செய்தொழில் வெற்றி நடக்கும். இன்றைக்கு ஏதோ புது பொருள் வாங்கலாம், ஏதோ ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு புது வியாபாரத்தை தொடக்கத்துக்கு உண்டான புது எண்ணங்கள் கொண்டிருக்குவாங்க. அவர்களுக்கு எதிரிகள் பலவீனம் அடைவார்கள். இவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள், இவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் ரிஷபராசி. மிதுன ராசி. தன வரவு. அவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கின்ற பண வரவும் இன்னைக்கு கிடைக்கும். புதிதாக ஏதாவது ஒரு இடத்துல லோன் அப்ளை பண்ணி கிடைக்கும். அவர்களுக்கு நீங்க கொடுத்த காசு ரொம்ப நாளா வராமல் உள்ளது, இழுவரின்றது இன்னைக்கு வரும். கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா முடிவுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஏதாவது கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அது இன்னைக்கு முடிவுக்கு வரும். அதனால அவர் மிதுன ராசிக்கு இன்று ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். கடகராசி. கடகராசி இன்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். நஷ்டம் ஏற்படும், செய்தொழிலில் நஷ்டம் ஏற்படும். ரொம்ப மருத்துவ செலவு, எதிர்பாராத செலவுகளே, உங்களுடைய பணம் விரையும் ஏற்படுத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்க உடன் இருந்தார்களோ அல்லது உற்றார்களோ அல்லது நட்பு மூலமாகவோ நீங்கள் உங்களுடைய செல்வத்தை இழக்க வேண்டிய ஒரு நாள். அதனால எல்லாத்துட்டையும் இன்னைக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கை ஆகணும். கடகராசி. சிம்மராசா. சிம்மராசி இன்னைக்கு கோபப்படக்கூடாது. இந்த கோபத்தினால எந்த விதமான வார்த்தைக்கு லீவ் வரும். ஏன் வச்சுன்னா இன்றைக்கு நீங்க விடக்கூடிய வார்த்தை இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்கு உங்களுக்கு கட்டிப்போ. அதனால உங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேசும். எங்கேயும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்தப்படாது. வண்டி வாகனத்தை போகும்போது ரொம்ப கவனமா இருக்கும். தொழில ரொம்ப கவனமா இருக்கும். மற்றபடி உடல் ஆரோக்கியம், தேர ஆரோக்கியம் அதெல்லாம் பிரச்சனை. சில தொந்தரவுகள் இருந்தாலும் பிற்பகலுக்குமே இவர்களுக்கு ஒரு நல்ல நேரம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு மனைவியினுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாள். இல்லத்தரசி நல்லது. கணவன் இல்லத்தரசியினுடைய பேசி, மனைவியுடைய பேசி, மனைவி கணவனுடைய பேச்சு கேட்கும். 2 பேரும் ஒருமித்து ஒரு செயல் செய்தால் இன்று இவர்களுக்கு வெற்றிகரமான நாள். 2 பேருக்குள்ளார ஒரு சண்டை சச்சரவு அவங்களுக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாட்டில் நீ உன்னுடைய காரியங்களும் நான் என்னுடைய காரியங்களும் 2 காரியங்களுமே தோல்வி ஏற்பட்டு. அதனால கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வரவு உண்டு. தேக ஆரோக்கியம் ரொம்ப பிரமாதமாக. குழந்தைகளுக்கு புதுசா எல்லா பொருள் வாங்குவீங்க. இன்னைக்கு கன்னிராசிக்கு
சிறப்பான ஒரு நாள். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்று வந்து ஒரு அதிர்ஷ்டமான நாள்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்காங்க. அப்ப 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுங்கிறது நம்ம குடும்பத்துல குடும்பம் மற்றும் தனம் மற்றும் வாக்குஸ்தானம் உண்டாகும். அப்ப வந்து அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள். குடும்பம், குழந்தைகளுடைய கல்வி, மாணவர்களுக்கு நல்லது, குடும்ப அமைதி ஏற்படும், குடும்பத்தின் மகிழ்ச்சி ஏற்படும், மாணவர்கள் சிறப்பாக இருக்கும், எல்லா விதமான தொழில வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும், நினைத்த காரியம் ஈடேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர்கள் ரொம்ப ஒரு நல்ல நாள். அடுத்து விருச்சகம். விருச்சக ராசி நேயர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு ஒரு சுமாரான நாள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வரவும் இல்லை, செலவும் இல்லை, சாதாரண எப்பயும் கூட இருந்துக்கலாம். எந்த விதமான பிரச்சனைகள் வந்து வராது. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் வந்து விலகும். ஏதாவது வந்து ஒரு பஞ்சாயத்து 2 பேருக்குள்ள சண்டை வருதுன்னா அது வந்து இன்னைக்கு ஒரு முடிவுக்கு போகுது. தொழிலையும் அப்படிதான். ரொம்ப நாளா வந்து நீங்க நினைச்சிட்டு இருந்தது ஒருத்தர் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு வந்து முடிவு போகுது. ரொம்ப ஒரு அமைதியாக போகக்கூடிய ஒரு நாள், சுமாரான நாள். இவர்கள் வந்து இன்று சிவபெருமானை வந்து வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி. ரொம்ப முன்னேற்றம். இவர்களுக்கு வந்து தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், ஒரு குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் இருக்கும். 2 பேருக்குள்ள சண்டை இருக்குன்னா அந்த சண்டை முடிவுக்கு போகும். கோர்ட்டு கேஸ் சொல்றது வந்து அது வந்து முன்னேற்றம். தன்னுடைய வாய் திறமையாலும் தன்னுடைய மதியுகத்தாலும் மதிநுட்பத்தாலும் இவர்கள் வந்து தன்னுடைய வெற்றியை இன்று ஈட்டுக் கொள்வார். அடுத்து மகர ராசிக்கு வந்து இன்று வந்து எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருக்கின்றன. தொழிலில் நஷ்டம் ஏற்படும், வீண் நிறைய செலவு ஏற்படும், எதிர்பாராத நிறைய செலவு ஏற்படும். நம்பினாலும் ஒருத்தர் நீங்க நம்பி அவங்களால ஒரு சில கஷ்டங்கள் வந்து நீக்கப்படும். ரொம்ப ஆளும் நம்பிட்டு இருப்பீங்க, அவங்களால வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொல்லை. அதனால வந்து எச்சரிக்கை நினைக்க வேண்டும். அப்படி வந்து இன்னைக்கு வந்து துர்க்கை அம்மனை நீங்க வணங்குனீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு. அடுத்து கும்பம். கும்பராசி நேயர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் விட்டு போகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. அவங்களுக்கு இதுவரை எவ்வளவு மனசுல ரொம்ப காலம் யோசிச்சுட்டு இருந்தாங்க, அந்த விசனம் வந்து இன்னைக்கு போயிடும். அந்த கஷ்டங்கள் வந்து இன்னைக்கு தீர்ந்து போயிடும். அது வந்து மன ரீதியான கஷ்டமா இருந்தாலும் சரி, பண ரீதியான கஷ்டமா இருந்தாலும், அதனால வந்து அவங்களுக்கு கஷ்டம் ஒரு நல்ல நாள். ரொம்ப இழுமையா இருந்த காரியம் எல்லாம் முடிவுக்கு வரும். ரொம்ப ஒரு சிறப்புமான நாள். குழந்தைகளுக்கு நல்லது, கலைஞர்களுக்கு நல்லது, அரசியல்வாதிகளுக்கு நல்லது, ரியல் எஸ்டேட்டுக்காரர்களுக்கு, வணிகர்களுக்கு நல்லது. இது மீனம். மீன ராசிக்கு வந்து துன்பங்கள் வந்து விலகக்கூடிய ஒரு நாள். துன்பம் வந்து விலகிடுச்சு. இப்ப இதுவரை இந்த மன கஷ்டங்கள், மன கிளேசங்கள் அப்படி விலகி குடும்பத்தில் வந்து அன்பு அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், தனம் வியாபாரிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும், உடல்நல முன்னேற்றம் ஏற்படும், தாய் வந்து அக்கா உடல்களுடைய சந்தோஷமும், குடும்ப உறவினர்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த நாள் இவர்களுக்கு ஒரு இனிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீண்டும் நாள். மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், புது தொழில் தொடங்குவதற்கும், திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும், கலசர தோஷம், தாரதோஷம், செவ்வாதோஷம், நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி.